வெள்ளைப்பூடு காரக்குழம்பு செஞ்சிடலாமா? இது பேச்சுலருக்கு பெஸ்ட்டு டிஷ். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். குடமிளகா ஒரு 3 போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து ஒரு 20 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெள்ளைப்பூடை ஒரு 20 வெள்ளைப்பூடை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகா அப்படி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தக்காளி அரைச்சி வச்சிருந்த ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புளி தண்ணி ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் பிக்சரில் ஆட் பண்ண மறந்துட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்புல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனி மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிண்டிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஃபைனலி எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.